வழங்குமாறு கேட்டிருக்கிறோம். பேரை இவ்வளோ அற்புதமாக அழகாக காட்சி அளிக்குது வேறங்க. இந்த செயின்ட் உடனே உங்களுக்குள்ளே ஆசீர்வாதங்களுக்காக இப்பொழுது மங்காடு பின் வழியிலும் வேண்டிக் கொள்ளுமாறுபடுத்தாதேயும். மாலையில் இந்த புனிதருடைய திருச்சிறுவத்தை தங்களுடைய ஊரை அதான் நான் திரும்பி வந்தேன். நடுமுள்ளில் பிரச்சனை திரும்பி வந்து 6 மாதம் தான் மருந்து எடுத்தேன். இப்போ மருந்தே பாவிக்கிறேன். நாங்களும் அவரை பாவத்தில் பவானியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இணைந்திருப்பதை காணக்கூடிய இருப்பார்கள். மலர் சொட்டப்படும் காட்சியை பார்த்துட்டு இருக்கிறோம். வாழும் நிலை வறுமையா வணக்கம் முறையில் இன்னைக்கு என்ன வந்திருக்கோம்டா மாண்டை தீவு செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தை வந்திருக்கோம். இன்னைக்கு பிரம்மாண்டமான திருச்செரு பவனியில் கலந்து கொண்டிருக்கோம். என்ன விடயங்கள் எப்படி எல்லாம் நடக்குது, அந்த திருச்செரு பவனியோட அழகு எப்படி இருக்குன்றலாம் காட்ட போகிறோம். வாங்க காணொலி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் இவ்வளோ அற்புதமாக அந்த காட்டப்பட்டிருக்கு பாருங்க. அந்த வளைவு அந்த செயின்ட் பீட்டர்ஸ் அழகா செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் திருச்செரு பவனியில் வந்திருக்கோம். வர்ண விளக்களாலெல்லாம் அலங்கரிப்பட்டு வீதிகள் வரும் வர்ண விளக்களால் அலங்கரிப்பட்டு காணப்படுகிறாங்க. மக்கள் எல்லாம் வந்தோன்றிருக்கணும். இந்த திருச்செரு பவனி எடுத்து வருகிறோம். காரியங்கள் ஆன்மீக செயல்பாடுகள் எல்லாவற்றோடாகவும் நாங்கள் சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கோம். என்னை பின்பற்றி வா என்று சொன்ன பொழுது பேதுரு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார் என்று நாங்கள் நற்செய்திகளிலே படிக்கிறோம். பாருங்க வானத்திலேருந்து பூச்சொரியினும் பாருங்க ட்ரோன் மூலம் பூச்சொரியும். பட்டதன்படி தயவு செய்து பவனி நல்ல முறையிலே பக்தியான முறையிலே ஆண்டவரே எங்களுக்கு உதவியாக சீக்கிரம் எழுந்தடி வாரும்.
சங்கமுறவே வந்த சந்தன் பேரமிசம் பேருரு என்னும் நாம பின்வளையிலும் மண்டிக் கொள்ளுமாமேன். புனித மரியே இறைவனின் தாய் அன்றாட உணவை எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் நினைப்பது போல தாங்கிய வர இந்த திருச்சிபுராணி வந்து காட்சியை பார்த்துருக்கேன். வாழ்க ஆண்டவர் உடனே உங்களுக்குள்ளே ஆசீர் பெற்றவன் நீரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே உங்களுக்குள்ளே ஆசீர் பெற்றவன் நீரே. உடைய பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வழியிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. மண்ணுலகிலும் நிறைவேறுக. மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வணக்கம். ஓகே, வணக்கம் உங்களுக்கு. இன்றைய நாளில் மண்டதீவு பங்கினுடைய பாதுகாவலர், எங்களுடைய திருவை கத்தோலிக்க திருவையினுடைய விசுவாசத்தின் தூண் என்று சொல்லப்படுகின்ற தூய ராயப்பருடைய திருவிழாவை இன்று இவர்கள் மகிழ்வோடு கொண்டாடுகிறார்கள். வருஷா வருஷம் இவர்கள் இந்த திருவிழாவின் பொழுது திருவிழா திருப்பலி நிறைவேற்பாடு மாலையில் இந்த புனிதருடைய திருச்சிருவத்தை தங்களுடைய ஊரை சார்ந்த அந்த பாதை வழியாக எடுத்து வந்து மாலையிலே ஆலயத்திலே இந்த புனிதருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள்.
இந்த புனிதருடைய வாழ்வை இவர்கள் தாங்களும் வாழ வேண்டும் என்று வாங்கிப்பார்கள். இப்படி ஒரு புனிதமான வாழ்வை இந்த புனிதர் வாழ்ந்திருக்கிறார். திருச்சபையினுடைய முதுகெலும் அல்லது திருச்சபையினுடைய தூண் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் இயேசு மீது அதிகமான அன்பையும் விசுவாசத்தையும் வைத்திருந்தார். அந்த ஒரு விசுவாசத்தை இந்த மக்களும் வாழ வேண்டும் என்று இவர்கள் வாஞ்சித்து இந்த புனிதருடைய திருச்சுருவத்தை தங்களுடைய ஊர் தாங்கள் நடக்கிற அந்த பாதை வழியாக இவர்கள் எடுத்துச் செல்கிறார்கள். எனவே இந்த அற்புதமான நிகழ்வு ஒரு வருஷமும் இங்கே இடம்பெறும். இந்த ஊரை சார்ந்தவர்கள், வெளியில் இருக்கிறவர்கள், வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாரும் இந்த நிகழ்வில், விதமான நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். விரும்பி பலர் இந்த இதில் கலந்து கொள்வார்கள். அதற்காக தூரடங்களில் இருந்தெல்லாம் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வார்கள். ஆலயங்கள் 125 தாண்டிட்டுது. எங்கள் யுத்தம் நடந்தது பிறகும் இப்போ 25 ஆண்டு ரெண்டு மாதம் இதுக்காக பொதுவாக நடத்திய வாரம் எங்களோட குறிச்சியில் 8 குறிச்சி ஒரு குறிச்சியில் நெஞ்ச வேறு வேறு நல்ல விலையங்கள் இதுகளெல்லாம் இருக்கும். 8 குறிச்சியும் மணந்தான் முட்டி தெற்கு கொண்டோம், வடக்கு கொண்டோம், அப்படி புளியடி வந்து இந்த பந்தல்கள் இந்த இதுகள் இருக்குது. பரம்பரை காலத்திலே இருக்குது, கட்டின காலத்திலே. அப்போ எங்களோட ஆலயத்தில் இவ்வளோ பிரச்சனை நடந்தும் ஒரு ஆலயத்தின் ஒரு சாமானம் சேதம் போகுது. ஊரில் இவ்வளோ சாமானம் சேதம் போனது இந்த கொடிமரம் மற்ற அந்த கூடு வந்து வேறு கூடு கூடி இது 60 வருஷம். அதே ஒரு அற்புதம். அப்போ அதுகளெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் நடக்கலை. அது உங்களுக்கு ஒரு தேவையான இதுதான் நாங்கள் சொல்லலாம். இப்போ அதுக்காண்டி எவ்வளவு ஒத்துழைப்பு தரத்துக்கு எங்களுக்கு உள்ளூரோ வெளிநாடோ எல்லா ஜனங்களும் எங்களுக்கு நல்ல உத்தரவு. அப்போ நாங்கள் வெளிநாட்டு அவைக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதுன்னா அவைக்கு இனி ஒன்றும் சொல்லுறதுக்கு தகுதி இல்லை. அப்படி என்னென்னா என்ன கேட்டாலும் உடனே ஒத்துழைப்பு தருவாங்க. காசு உதவியோ சரி உதவியோ விட அவங்க சொன்னால் சரி உதவி எங்களுக்கு வாரணையை தான் செய்யுது. உங்களுக்கு காசாக என்ன தேவையோ செய்யணும். இன்றைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க டோன் கேமரா இதெல்லாம் அவங்களாம் செய்தோம். டோன் கேமரா கொண்டவன்மெண்ட்டு ஒரு ஆசை பட்டாங்க. நான் அப்போ பார்க்கறோட தொடர்பு கொண்டோன்னு அதை செய்தோம். அப்போ நாங்கள் என்ன விஷயமும் எங்களோட கோயிலுக்கு வர பங்கு தந்த 3-4 வருஷத்துக்கு ஒரு வருவினோம். அவை என்ன கடைசி முடிவு தான். நாங்கள் எவ்வளோ முடிவெடுத்தாலும் இந்த முடிவோட நாங்கள் செய்யலாம். இது அண்ணாக்கு நடந்த அற்புதங்கள் நான் சொன்னேன்னா நான் 17 வருஷமாக இத்தாலியில் போயிருந்தேன். இத்தாலியில் போயிருந்து போட்டு நான் எனக்கு ஒரு வருத்தம் கொண்டு போட்டு நான் இப்படி கொண்டு வந்தேன்னா எனக்கு என்ன வாங்கில இந்த காசு எடுத்து 2 பேர் பின்தொடர்ந்து எனக்கு அடித்து அதுக்காக நான் திரும்பி வந்தேன். நடுமுள்ளில் பிரச்சனையாக திரும்பி 6 மாதம் தான் மருந்து எடுத்தேன். இப்போ மருந்தே வைக்கிறேன் இல்லை. ஆனால் அங்கேயும் எனக்கு டாக்டர் சொன்னார் மோட்டர் சைக்கிள் இதில் ஓடையிலாது, புக் சைக்கிளில் ஓடணும். நான் ஒரு பிரச்சனை இல்லை. இன்றைக்கு நான் உங்களை வேலை செய்கிறேன். எனக்கு ஒரு விதமான இதுவும் இல்லை. எனக்கண்டு இல்லை, எங்களோட மக்கள் எல்லாருக்கும் அது ஒரு நம்பிக்கை. இல்லை நான் தொண்டு செய்யாட்டியும் இல்லை. இந்த ஆலயத்துக்கு எங்களை பாருங்க, ஒரு நேர்த்திக்கடன் வைக்க அதே தகுந்த நேர்த்தியாக தான் இருக்கும். அவை ஒரு நேர்த்தி வைக்க அந்த நேர்த்தி கட்டாயம் அவையை போய் சேருது. அந்நிறுவத்தினால் சகல விசுவாசிகளையும் படிப்பித்த பேதரே அப்போஸ்தலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்களும் அவரை பாவத்தில் செலுத்திருந்ததினால்
பச்சாத்தாபத்தினாலும் பிராயச்சித்தத்தினாலும் பின் செல்ல எங்களுக்காக மன்றாடியருளும். மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அருள்மிக பெரும்பாலான மக்கள் வந்து இந்த திருச்சூர் பவானியில் நடந்துள்ளார்கள் பாருங்க. திருச்சூர் ஆண்டவரின் திருச்சூர் பவானியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இணைந்திருப்பதை காணக்கூடிய இருக்கு பாருங்க. முன்னுக்கு புனித பேதுருவானவரே வாழ்க என்று வாசகம் பொறிக்கப்பட்டு காணப்படுது. பார்த்தீங்கன்னா பேதுருவானவற்றை அந்த திருச்சொருபவானி ஆலயத்தை வந்தடையுது. இப்போ அந்த ட்ரோனில் வந்து பூச்சொரிய போய் ஆசீர்வதித்திருக்கிறார்கள். உன் பாதையின் மீது என் கதவை கட்டுவேன் என்று எங்களுடைய திருவையை ஆண்கள் மீது நிச்சயமாகவே கட்டியிருக்கிறார். அவருடைய விசுவாசத்தில் அந்த வீட்டிலே இருந்துதான் நாங்கள் எல்லோரும் இந்த விசுவாசம் நாங்கள் தொடர்ந்தும் அன்றாட முதல் அப்போஸ்தலர் இந்த புனிதருடைய விரைவான பரிந்துரையும் ஆண்களுடைய ஆசீர்வாதத்தையும் மன்றாடும் புனித திருவானவரே, இயேசுவின் அப்போஸ்தலரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் புனித பேதுருவானவரே, இயேசுவை மன்றாடும் புனித பேதுருவானவரே, எங்கள் கோடியிறக்கப்பட்ட காட்சி பார்த்தோன்றிருக்கிற பாருங்க. காவலரே, எங்கள் தொழில் துறைகளை ஆசீர்வதியும் புனித பேதுருவானவரே, என் விசுவாசத்தின் மாதிரிகையே, என் பங்கு தந்தையை ஆசீர்வதியும்
பேதுருவானவரே என் பங்கின் பாதுகாவலரே பாருங்க மலர் சொட்டப்படும் காட்சியை பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் எங்களோடு இந்த இடத்துல பிரசன்னமாக இருந்து திருச்சிறுவர் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்னர் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய பங்கு திரு அவையையும் ஒப்படைத்து நாங்கள் செபித்துக் கொள்ளவும். மண்டை தீவு பதியிலே கோயில் கொண்டு ஆறுதல் தேடி வந்தோருக்கு ஆறுதல் அளிக்கும் வள்ளலே, நீ பாறை இந்த பாறையின் மேலே திருச்சபையை கட்டுவேன் என்று திருச்சபையின் தலைவராக நியமனம் பெற்று இயேசுவின் அன்பு சீடரே, எங்கள் அன்பான புனிதராயவரே, எருசலேம் ஆலயமாயிலும் அயலவர்களுடன் முரண்பட்டு வாழும் நிலையை பார்வையா, நவீன நாகரிகம் என்ற போர்வையில் மனித மாண்பையும் புனிதத்தையும் சீரழித்து வாழும் நிலையை பார்வையா, சமூக ஊடக வலைத்தளங்களில் பொறுப்பற்ற பாவனையினால் தனி மனித மாண்பை ஒழுக்கத்தை சிதைத்து சமூக முரண்பாட்டுடன் வாழும் நிலை பார்வையா, ஐயோ புனிதரே, நாம் மனித மாண்பும் நல்ல அன்பு கூர்ந்து எம்மிடரை தீருமையா, எம் கண்ணீரை துடையுமையா, எம் தேவைகளுக்காய் இயேசுவிடம் மறந்து பேசுமையா.
பவனி அந்த திருச்சொரு பவனி ஆலயத்தை வந்து அடைந்த பிறகு மலை சற்று அந்த தூரிட்டு இருப்பதை காணக்கூடியதாக இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய அற்புதமாக காணப்படுகிறது. பெல்ஜியத்திலிருந்து என்ன சந்தோஷம். எப்படி அந்த ஊர் மக்களோட அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறது எப்படி ஒரு ஒரு முறை நீங்கள் போட்டுறது அதெல்லாம் எங்களுக்கு இப்போதான் அது புதுசாக தெரியுது. ஒவ்வொரு முறையும் பாருங்களா கிட்டத்தட்ட காட்டு கிடைச்சது ஒரு முறையும் பாருங்க தவறாம வரீங்க. ஞானசான மக்களுக்காக ஆலயத்திற்கு ரூபாய் 25,000 அன்பளிப்பு செய்துள்ளார். நன்றி. இவர்களுக்கு பால் பேக்கெட் எல்லாம் முடிக்கிற மாதிரி எங்கேருந்து வரீங்க? எப்படி சந்தோஷமா இருக்கு அந்த திருச்சொரு பவனிக்கு வந்ததுக்கு? எல்லா மக்களையும் காண்றது ஒவ்வொரு நாளும் மாறினீங்க பக்கத்துல இருக்கிறீங்க. எப்படி எங்கேருந்து வரீங்க? எப்படி இந்த திருச்சொரு பவனிக்கு வந்தது எப்படி சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? ஒவ்வொரு நாளும் மாறுறீங்க தவறாம.